ஆமி 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ஹான்சங் சஹி. நான் உங்கள் ஆரோ. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்ட்ரீம் பார்க்க போகிறோன்னா, ஜிமினாவுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் ஒன் ஷாட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பட் நான் சொல்லியிருந்தேன்ல, என்னால் அந்த ஆப்பில் 1 ஹவருக்கு மேலே இது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை கேலரிக்கே சேவ் பண்ண முடியலன்னு. ஸோ அதனால் இந்த ஒன் ஷாட்டை 2 ஷாட்டாக கன்வே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷாட்டும் நெக்ஸ்ட் டேவே வந்துடும். ஓகேவா? ஜிமினுக்கான ஒரு 2 ஷாட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். த டைட்டில் இஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஐ வாண்ட் டு பேபி. பேபி நல்லா இருக்கும்னு தோணுது, நினைக்கிறேன். ஐயோ காலையிலேயே வளர்றேன். சாரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் வேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறதும் பண்ணாததும் அங்கே விருப்பண்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம் கிளப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் தான் உங்களோட பெட்ரூமில் தான் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே சேடாக உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் ரெஸ்ட் ரூம்லேருந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு டவலோட. உங்களை பார்க்குறாரு. இங்கே ரொம்ப சேடாக அந்த ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நீ எப்போ தான் மாற போறியோ தெரியல வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவரோட வார்ட்ரோப்ல இருக்கிற அவரோட ஷர்ட்டு பேண்ட்டு கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு இப்போ அவர் ஆஃபீஸ்க்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. வயன் உங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. வயன் நீங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அந்த போட்டோவை பார்த்தே அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் உங்ககிட்ட வராரு. உங்க நீஸை ஹக் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே உட்கார்றாரு. நீங்க சைலண்டா அழுதுட்டு இருக்கீங்க. அது அவருக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அவரு உங்களை பக்கத்துல உட்காந்து உங்க ஃபேஸை கப் பண்றாரு. வயன் நீங்க பாக்குறீங்க, உங்க ஐஸ் ஃபுல்லா டியர்ஸ். ஏமா அப்படி பண்ற? என்னடி ஆச்சு உனக்கு? என்னால தானுங்க எல்லாம். ஷோ அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட்மா. அதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சரியா? சரி ஓகே, இது நடந்து முடிஞ்சிருச்சு, விட்டுரு, அவ்வளோதான். இப்போ நடந்ததை எதுவும் நம்மளால மாற்ற முடியாது. நடந்ததை அக்செப்ட் பண்ணிக்கோ. என்னால முடியலங்க. என்னால சத்தியமா ஏத்துக்க முடியல. ஒருவேளை இருந்திருந்தா அதான் இல்ல. விடு, யாரும் வேணாண்டி. உனக்கு நான், எனக்கு நீ போதும். மறந்துடுவயன். அதை விட்டு கொஞ்சம் வெளியே வா. என்னை பாருடி. என்னை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா உனக்கு? நானும் 2 வருஷமா உன்னோட போராடிட்டு இருக்கேன். வேணாண்டி, விட்டு. இல்ல, எனக்கு குழந்தை வேணும். உனக்கு குழந்தை வேணும்னா வா, நம்ம ஏதாவது ஹோம்க்கு போலாம். நம்ம கை குழந்தைய பார்த்து அடாப்ட் பண்ணிக்கலாம்டி. எனக்கு உங்க மூலமா குழந்தை வேணும். வயனது நீ ஒன்னும் குழந்தை கிடையாது. அது எப்படி நடக்கும்? எனக்கு வேணும் ஜிமின். வயன் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. இதை பற்றி நான் ஈவினிங் வந்து பேசலாம். வா, வந்து என் ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிடு. ஜிமின் வா வயன். நீங்களும் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அப்படியே இப்போ ஜிமின் பின்னாடி தான் போகிறீங்க. அவருக்கு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறீங்க. இன்னுமே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. என்னடா ஆச்சு? வழக்கம் போல தாமா. புதுசாக மருமக என்ன பண்ணிட போகிறா அப்படின்ற மாதிரி அவங்க ஜிமினோட அம்மா தான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே நீங்கள் தான் சேடா ஃபுட்டெல்லாம் எடுத்து சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரும் உங்களை தான் பார்க்குறாரு. பட் நீங்கள் இன்னுமே சேடாக தான் இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு உங்கள் லிப்ஸில் தான் லைட்டாக பிக் பண்ணிட்டு, சரிடி சேஃபாக இரு, ஒழுங்காக சாப்பிட்டு ரெஸ்டடு, நடந்ததே நினச்சி யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணாத. சரியா? ஆஃபீஸ் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. என்னடி? சேஃபா போங்க, பயப்படாத.
சேஃபா போகிறேன், பை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. ஆக்சுவலி உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. நீங்களும் ஜிமினும் அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ்லாம் கிடையாது. ஜிமினுக்கு உங்களை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் அவ்வளோ அழகாக இருந்திருப்பீங்க. ஸோ பார்த்த உடனே ஜிமினுக்கு உங்களை பிடிச்சதுனால அவரும் மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருப்பாரு. அது வரைக்கும் பார்க்குற பொண்ணுலாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. உங்களை பார்த்த அடுத்த செகண்டே விழுந்திருப்பாரு. அரேஞ்ச் மேரேஜ் தான். மேரேஜ் ஆகி ஒரு 2 மந்த்லேயே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருப்பீங்க. ஜிமின் ஃபேமிலிக்கும் சரி உங்க ஃபேமிலிக்கும் சரி ரொம்ப ஹாப்பி. ஏன்னா உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு அப்புறம் ஒரு பாப்பா, உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, அவ பேரு டீனா. நீங்க 2 பொண்ணுங்க தான். ஜிமின் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஜிமின் ஒரே பையன். ஸோ 2 வீட்டுக்குமே இங்க ஷிமி தான் ஃபர்ஸ்ட் பேபி. உங்களுக்கு ஆஃப்டர் 10 months டெலிவரி ஆயிருக்கும். ஒரு கேர்ள் பேபி தான். ஷிமி பிறந்து ஒரு 3 months இருக்கும். நீங்களும் ஜிமினும் இப்போ உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தான், அப்பா அம்மா வீட்டுல இருந்து ஜிமின் வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வர வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுல ஜிமின் உங்களுக்கும் பேபிக்கும் பயங்கர அடிபட்டிருக்கும். அதுல உங்க பேபி இறந்துருக்கும். உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல ஸ்டொமக்ல பயங்கரமா அடிபட்டிருக்கும். அதுல உங்களோட யூட்ரஸ் ரொம்பவே வீக்கா இருக்கும். உங்களால இதுக்கப்புறம் பேபி பெத்துக்க முடியாது அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்க கையில ஷிமியோட போட்டோ தான் வச்சு அழுதுட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கும் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவர் உடஞ்சு அழுதா நீங்களும் உடஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு அவரு முடிஞ்ச அளவுக்கு அவரோட பெயின்ஸை உங்ககிட்ட காட்டவே மாட்டாரு. அவரு உங்களை தான் கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே நீங்க அந்த இன்சிடென்ட்லேருந்து வெளியே வரவே இல்லை. நீங்க உங்க பொண்ணை ரொம்பவே மிஸ் பண்றீங்க. அவ இல்லைங்கிறத உங்களால ஏத்துக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம உங்களால இனிமே பேபி பெத்துக்கவே முடியாதுன்னு வேற சொல்லியிருப்பாங்க. அது இன்னும் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது. உங்களுக்கு ஜிமினோட லைஃப கெடுத்துட்டோமோ, ஜிமின் லைஃப்ல தேவையில்லாம வந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ, அந்த மாதிரி தான் இப்போ நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமின் என்னதான் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குழந்தையே வேணாம், உனக்கு நான் எனக்கு நீ போதும் அப்படின்னு சொன்னாலும் உங்களால அதை ஏத்துக்கவே முடியல. உங்க மாமனார் மாமியா இருக்கலாம், குழந்தை வேணும், வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுலாம் இல்ல. நீங்களும் ஜிமினும் ஹாப்பியா இருந்தாலே உங்களுக்கு ஹாப்பி தான். ஆனாலும் நீங்க குழந்தை வேணும், இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. உங்க அத்தை ரொம்ப ஸ்வீட்டு, உங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க. அதனாலயோ என்னமோ தெரியல, உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம தேவையில்லாம இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துறோமோ அந்த மாதிரிதான் நீங்க யோசிப்பீங்க. ஆனா ஜிமின் உங்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கேர் பண்ணுவாரு. ரொம்பவே உங்களை எப்பவுமே கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. உங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி இன்னுமே ஷாமியோட அந்த அவ இல்லாத அந்த சோகத்துலதான் இருக்கீங்க. ஜிமினும் அதே மாதிரிதான். நீங்க எப்பதான் அதுல இருந்து வெளியே வருவீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சோகத்திலே இப்படிதான் டே பை டே உங்க லைஃப் போயிட்டு இருக்கு. இப்போ ஒன் டே நீங்களும் உங்க அத்தையும் மார்னிங் ஒரு 10 o'clock போல இங்க ஜிமினுக்கும் உங்க மாமாவுக்கும் தான் ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, லஞ்சு. இப்போ காலிங் பெல் ப்ரெஸ் பண்ற சவுண்டு உங்க அத்தை தான். நீ இருமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ உள்ள ஒரு பர்சன் என்டர் ஆகுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்க அத்தை வந்து பாக்குறாங்க. டீனா குட்டி, ஹாய் அத்தை, how are you? Yeah, I'm fine. What a surprise. Yeah, wow, atta, you looking so beautiful. Thank you, me too, thank you so much அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து உங்க அத்தையை ஹக் பண்ணிக்கிறான். உங்க அத்தையும் ஹக் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. உண்மையுமே உங்க அத்தைக்கு டீனானா ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்போதுமே டீனா கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எப்போதுமே அப்படிதான், ரெண்டு பேருமே அவ்வளோ ஜாலியா பேசிப்பாங்க. உன்னையும் சொல்ல போனா ஜிமின் அம்மாவுக்கும் டீனாவுக்கும் அப்படி ஒரு பாண்ட் இருக்கும். அவங்களுக்குள்ள சீக்ரெட்ஸ்னு எதுவுமே இருந்திருக்காது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் க்ளோஸ். இப்போ 2 பேரும் தான் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பாக்குறீங்க. நீங்க பார்த்ததுமே உங்களுக்கு செம்ம ஹாப்பி. டீனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் உங்க சிஸ்டர் ஹக் பண்ணிக்கிறீங்க.
வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து ஹக் பண்ணிக்கிறா. என்னடி எழிச்சிட்டா மாதிரி இருக்க? ஏன் அப்படியா? அப்படிலாம் இல்லையே. ஆமா, நீ எழிச்சுதான் இருக்க, நல்லா புசு புசுன்னு இருப்ப, இப்ப என்ன எலும்பு குத்துது அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. எங்க சாப்பிட்டா தானே, சாப்பிட்ற வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி உங்க அத்தை தான். அத்தை எனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. இங்க டீனா தான், என்னடி என் டியூட்டை ரொம்ப மிரட்டி வைக்கிறியா, கொன்னு அப்படின்ற மாதிரி அவ சொன்னதும் நீங்களும் சிரிச்சுட்டு, அப்பெல்லாம் இல்ல, உனக்கு டியூட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என் அத்தடி. இருக்கட்டும் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு, என் முன்னாடி இந்த மாதிரி மிரட்டுறல வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்றா. இப்படிதான் ஃபன்னா பேசிக்கிட்டே அப்படியே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டீனா அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கெஸ்ட் ரூம்ல தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. நீங்களும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு வழியா நைட்டும் ஆகுது. நீங்க ரொம்பவே ஜாலியா ஹாப்பியா அந்த டே போயிருக்கும். ஏன்னா உங்க சிஸ்டர் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் தான். இப்போ நைட் ஒரு 9:30 இருக்கும். இப்போ காலிங் பெல் ப்ரெஸ் பண்ற சவுண்ட் தான். பார்த்தா ஜிமின் தான். அவனுக்கு பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. நீங்க அவ்வளோ அழகா நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆகி ரொம்ப ஹாப்பியா ஜிமினை உள்ள வெல்கம் பண்றீங்க. ஜிமினுக்கு இதை பார்த்ததுமே செம்ம ஷாக்கு. அவரு ஒரு மாதிரி சர்ப்ரைஸா உள்ள வராரு. நீயாடி இது? என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு? என்னைக்கு இல்லாம மேடம் இவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க, என்ன விஷயம்? நீங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, அப்படியா? அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க, பாப்பா வந்திருக்கா, குட்டி வந்திருக்காளா? அப்பதான் டீனாவும் அப்ஸ்ட்ரெஸ்ல இருந்து டவுன் ஸ்ட்ரெஸ் இறங்கி வந்துட்டு இருந்திருப்பா. ஜிமினை பார்த்த வேகம் தான், மாம்ஸ் ஹாய் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா டீனா தான். இங்க ஹாய் குட்டி, எப்படி இருக்க? அவ்வளவுதான், டீனா ஓடி வந்து ஜம்ப் பண்ணி ஜிமின் மேலே உட்காந்துட்டா. ஐயோ மாமா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. நான் ஒன்னு ரொம்ப மிஸ் பண்ண குட்டி. எப்போ வந்த? காலையிலயா? எப்போ? ஒரு 10:45 இருக்கும் மாமா. அப்படியா? அக்கா ஏதாவது சாப்பிட கொடுத்தாளா? கொடுத்தாலே. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, இந்த கான்வர்சேஷன் எல்லாமே நடு ஹால்ல தான் நடக்குது. நீங்க ஜிமினோட பேக்கெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சுட்டு இப்பதான் வரீங்க. பார்த்தா டீனா ஜிமின் மேலே ஏறி உட்காந்துருக்கா. நீங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்குறீங்க. இங்க உங்க அத்தையும் உங்க மாமாவும் தான். அவங்க பெருசா அதெல்லாம் கண்டுக்கல. அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. போதும் இறக்கி விடுங்க அவளை. ஏன் மாமா, நான் ஏறி உட்காந்துருக்கேன், உனக்கு என்னடி? ஏன் மாமா நான் மேல ஏறி உட்காரு? யார் சொன்னா? அதெல்லாம் அவனுக்கு முழு உரிமை இருக்கு குட்டி, நீ தாராளமா உட்காந்துக்க அப்படின்ற மாதிரி இன்னும் டைட்டா கிரிப்பை டைட் பண்றாரு ஜிமின். ஐயோ அப்பா சாமி, நான் எதுவும் சொல்ல கிடையாது. அவர் இப்பதாண்டே வந்தாரு, அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே நீயும் உன் மாமாவும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க. அப்புறம் நீயாச்சும் உன் மாமாவாச்சு, நான் ஏன் அதுல தலையிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. மாமா டயர்டா இருக்கா? சரி, நீங்க போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி, சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு இப்போ ஃபாஸ்டா அப்ஸ்ட்ரெஸ் தான் போறாரு. வயன், ட்ரெஸ் எடுத்து பெட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஒர்க்கை கண்டினியூ பண்றீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு போறாரு. போய் 10 நிமிஷம் தான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கீழே வந்துட்டாரு. இங்க ஜிமினோட அம்மா தான், என்னடா இவ்வளோ சீக்கிரமா வந்துட்ட? இல்ல குட்டி வந்திருக்கால, பேசணும்ல, அதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ டீனா பக்கத்துலதான் உட்கார்ந்துருக்காரு. இங்க டீனாவும் ஜிமினும் தான் நல்லா பேசுறாங்க, ஜாலியா நிறைய பேசிக்கிறாங்க. இங்க ஜிமின் தான் ஃபுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காரு. இப்போ டீனாவுக்கு தான் ஊட்டி விடுறாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு மாமா. சும்மா சொல்லக்கூடாது, உன் பொண்டாட்டி போல ரொம்ப நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டா போலயே. சரி, ஐயோ சாரி. சரி ரொம்ப பேசாத, சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவரும் ஊட்டி விட்டு இருக்காரு. இப்ப நீங்க எல்லாத்தையும் சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. வயன், என்னங்க? ஆக்காமி, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடு. ஆக்காமிடி அப்படின்னதும் நீங்களும் ஆக்காமிக்கிறீங்க. உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. சாப்பிட்டியா? இல்ல இனிமேதான். எவ்வளவு நாள் சொல்றது, உனக்கு பசிச்சா சாப்பிடுவேன். இல்லங்க எனக்கு பசிலாம் இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க அத்தை மாமா டீனா எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க ஒரு வழியா டீனாவும் சாப்பிட்டுட்டு எழுந்துட்டா. இங்க ஜிமின் பிளேட்டை பார்த்தா பாதி சாப்பாடு அப்படியே இருக்கு. அப்படியே அவன் வச்சுட்டு எழுந்திருக்கிறான். ஹலோ மாம்ஸ், என்னாச்சு? ஏன் பாதி சாப்பாடு எழுந்துட்டீங்க? அது நான் சாப்பிட்டுட்டேன். அப்போ அது அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு.
இங்க நீங்க ஓ ஓ ரொமான்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீனா உட்கார்றா. நீங்களும் சிரிச்சுட்டு வாளு அப்படின்னு சொல்லி டீனா தலையிலே அடிக்கிறீங்க. அடிச்சுட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கும் டீனாவுக்கும் நடுவுல அதாவது ஆப்போசிட்ல வந்து உட்கார்றாரு. இங்க டீனா தான் டீனாவும் ஜிமினும் நிறைய பேசிக்கிறாங்க. நீங்க அவங்களோட கான்வர்சேஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டே ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ டீனா தான் மாமா நீங்க வர வர ரொம்ப ஹேண்ட்ஸமா மாறிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியா? ம். ஆமா. ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிட்டே இருக்கீங்க மாமா. அப்படின்ற மாரி அவ சிரிக்கிறா. இங்க ஜிம்னு ஒரு மாரி சிரிச்சுட்டு, ஐயோ! அப்பல்லாம் இல்ல குட்டி அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே அவரும் அப்படியே பேசிட்டு இருக்காரு. போற போக்கு பார்த்தா நானே உங்கள கல்யாணம் பண்ணிப்பேன் போலயே அப்படின்ற மாரி ஒரு வார்த்தைய விட்டுடுறா. இங்க ஜிமின் தான் ஷாக்கிங்கா உங்கள திரும்பி பாக்குறாரு. நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப டீனாவை தான் பாக்குறீங்க. டீனா ஒரு மாதிரி பயத்துல ஐயோ சாரி நான் ஏதோ பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன் ஒரு ஃப்ளோல வந்துருச்சு சாரி நாலாம் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ எதுவும் நினைச்சுக்காத சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே டாபிக்க மாத்துறா. பிகாஸ் நீங்க ரொம்ப பொசசிவ், அதுவும் ஜிம்மின் விஷயத்துல ரொம்ப பொசசிவ். நீங்க உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும், எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க, ஆனா ஜிமினை மட்டும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதனாலதான் ஜிமினும் டீனாவும் உங்களை வந்து பயத்து ஷாக்கிங்ல பார்த்துருப்பாங்க. என்ன சொன்ன டீனா? நீங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இப்படி கேக்குறீங்க. வயன் அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பா விடு, நீங்க சும்மா இருங்க. என்ன சொன்ன? அக்கா நான் சும்மா தான் சொன்னேன். இப்ப நீ என்ன சொன்னன்னு கேட்டேன். வயன் விடுடி, அவ ஏதோ சின்ன பொண்ணு, அவ ஏதோ தெரியாம சொல்லியிருப்பா விடுடி. டீனா என்ன சொன்ன? இல்ல மாமாவை நானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சும்மாதான்க்கா சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா டீனா? இல்ல நான் அப்படி சொல்லலக்கா. இல்ல நான் நார்மலா தான் கேக்குறேன். என் புருஷனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன? இப்போ ஜெமினு டீனாவும் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு ஷாக்கிங்கா உங்களை பாக்குறாங்க. அதுக்கு மேல மொரட்டி ஷாக்கு உங்க மாமாவுக்கும் உங்க அத்தைக்கும். சொல்லு, என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? வயன் என்னடா சொல்ற? அத்தை ஒரு நிமிஷம் சொல்லுடி, உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அக்கா லூஸ் மாதிரி வளராத நீ. நான் எதுவும் சும்மா விளையாட்டுக்கு தெரியாம வாய் தவறி விட்டுட்டேன். அதுல எதுவும் இல்ல, நான் மாமா அப்பெல்லாம் பார்க்கல. இப்போ நீங்க தான் டீனாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்றீங்க. டீனா எனக்காக என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? வஜன் என்னடி பேசுற? லூசாரி நீ, அவ சின்ன பொண்ணு. ஜெமின் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லு. கா லூசா நீ? நீ இருக்கும்போது நான் எதுக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? இல்லடி உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, நான் வேணா உங்க மாமாவை டிவோர்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். ஜிம்னுக்கு சரியான கோவம். ஃபஜன் உங்களோட சீக்ஸ்ல டைட்டா ஒரு ஸ்லாப் விழுது. நீங்க சீக்ஸ்ல ஹேண்ட வச்சுக்கிட்டே ஜிமினை பாக்குறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. டீ என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா தான் பா பேசாதீங்க அமைதியா இருங்க. இவ்வளவு நேரம் இவ பேசும்போது அமைதியா தானே இருந்தீங்க, அதே மாதிரி அமைதியா இருங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பாரு வயான், என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, சோதிச்சு பார்க்காத. மனுஷனாவே இருக்க மாட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முறைச்சிட்டு அவர் இப்போ ரொம்ப ஃபாஸ்டா அவர் ரூமுக்கு தான் போறாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நீங்க ஒரு மாதிரி உங்க ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த பிளேட் எல்லாம் எடுத்து போடுறீங்க. ஸ்டில் நீங்க அழுகுறீங்க. அக்கா டீனா ரூம்க்கு போ, நீ போய் ரெஸ்ட் எடுறா, நான் பாத்துக்கிறேன். அக்கா அது வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கு, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரும் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே அமைதியா அப்படியே போறா. இப்போ உங்க அத்தை தான் ஏண்டா அவனுக்கு தான் கோவம் வரும்னு தெரியும்ல, அப்படி ஏண்டா அப்படி கேட்ட? என்னால முடியல அத்தை, எவ்வளவு நாளைக்கு நானும் இப்படி இருக்க முடியும்?
அத்தை, உங்களுக்கு வாரிசு தேவையில்லை, ஆனா எனக்கு ஒரு குழந்தை வேணும் அத்தை. என்னை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பையன், உனக்கு உனக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குது? அவனுக்கு நீ மட்டும் போதும்னு நினைக்கிறான். என்னால அப்படி இருக்க முடியல அத்தை. என்னால எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஏத்த, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு? பையன், அப்படி இல்லடா மாமா, எனக்காக போய் சொல்லாதீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு உங்களுக்கு அப்புறம் இந்த ஆஸ்தி ஆள வாரிசு இல்லையேன்னு உங்களுக்கு வருத்தம் இல்ல? வயன், எங்களுக்கு அதை விட முக்கியம் உங்க சந்தோஷம் தாண்டா. ஜெமீன் உன் கூட இருந்தா தாண்டா சந்தோஷமா இருப்பான். எத்தனை வருஷம் தெரியுமா? எவ்வளவு பொண்ணுங்க பார்த்திருப்பான் தெரியுமா? அத்தனை பொண்ணுங்களையும் வேணான்னு சொன்னான். உன்னை பார்த்து அடுத்த செகண்டே நீதான் வேணும்னு நின்னான். அவனுக்கு நீனா உயிருடா. அவனுக்கு நீ மட்டும் போதும்னு நினைக்கிறான். என் பையனை புரிஞ்சுக்கோ வயன். மாமா, எனக்கு புரியுது மாமா, உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. நான் ஏன் இதை பண்றேன்னு உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க ரூமுக்கு தான் போறீங்க. ஒரு மாதிரி கோவமா நீங்க மில்க கொண்டு வந்து அந்த டேபிள்ல வைக்கிறீங்க. ஜிமின் பாக்குறாரு, நீங்க கோவமா இருக்கீங்க. வயன், நீங்க எதுவுமே பேசல. பெட் கவர் சேஞ்ச் பண்றீங்க, பில்லோ கவர் சேஞ்ச் பண்றீங்க, உங்க ஒர்க் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. வயன், சாரிடி. வயன், நீங்க அப்படியே ஜிமினோட ஹேண்ட்ஸை தட்டி விடுறீங்க. அவர் உங்க சீக்ஸை ஹோல்ட் பண்ண வந்திருப்பாரு. பொண்டாட்டி, சாரிடி, நீ டிவோர்ஸ் அது இதுன்னு சொன்னது எனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு உங்களோட லெக்ஸுக்கு கீழே அப்படியே பெட்டுக்கு கீழே உட்கார்றாரு. உங்களோட லெக்ஸை பிடிச்சி விட்டுக்கிட்டே, சாரிடி, எனக்கு நீ அப்படி சொன்னதான் எனக்கு கோவம் என்னை மீறி வந்துருச்சு. சாரி, வலிக்குதா அப்படின்ற மாதிரி உங்க சீக்ஸை தொடுறாரு. அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்க சீக்ஸ்ல பதிஞ்சிருக்கு. சாரி பொண்டாட்டி, மன்னிச்சிரு. இனிமே அப்படி சொல்லாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ மட்டும் போதும் வயன். எனக்கு ஜிமின், எனக்கு தூக்கம் வருது. வயன், சாரி சொல்றல, மன்னிக்க மாட்டியா? கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறீங்க. இங்க ஜிமின் தான் அந்த பேபி போட்டோ பாக்குறாரு. ஷமி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏண்டா உங்க அம்மா இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணிக்கிட்டே அவரு உங்களை டைட்டா பேக்கப் பண்ணிட்டு அப்படியே படுத்து அவரை தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்படிதான் ஒரு 1.5 வீக் போகுது. நீங்க ஸ்டில் ஜிமின் கிட்ட பேசவே இல்லை. பொண்டாட்டி, பேசுடி, ஏன்டி பேச மாட்டேங்கிற? வயன், சாரிடி. ஹால்ல எல்லாரும் முன்னாடியும் உங்க காலையிலே வந்து சாரி கேக்குறாரு. இது உங்க அத்தை, மாமா, டீனா எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட பார்த்துட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே. ஆனா நீங்க ஸ்டில் இறங்குற மாதிரியே தெரியல. பாவம் ஜிமின் ரொம்ப கெஞ்சுறாரு. வயன், மன்னிக்கவே மாட்டியா? என்ன மன்னிச்சிருடி, பேசுடி, அட்லீஸ்ட் என்ன திட்டவாத செய்யண்டி. ஏன்டி இப்படி பண்ற? அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க பேசாம இருக்கிறது. இப்போ ஒன் டே நைட்டு தான். வயன், நில்லு. என்னப்போ உங்களுக்கு? கையாருங்க. ஏன் இப்படி பண்ற? பேசவே மாட்டியா? ஏன் இப்படி பண்ற? நான் பேச என்ன ஆக போகுது? வயன், ப்ளீஸ், சாரி, தெரியாம பண்ணிட்ட, மன்னிச்சிரு. ஜிமின், என்னால பேச முடியாது. இப்ப நீ பேசணும்னா என்ன பண்ணணும்? என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நீ என்ன சொன்னாலும் செய்வேன். என்ன சொன்னாலும், நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்டி. தயவு செய்து இப்படி பேசாமலாம் இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயன், சொல்லு, என்ன பண்ணணும் இப்ப? நானு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கோங்க. வயன், முடியாதுல்ல, இப்ப என்கிட்ட பேசாதீங்க. வயன், நில்லு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? அவ சின்ன பொண்ணு, லூசா நீ? பாருங்க ஜிமின், அவ ஒண்ணு சின்ன பொண்ணுலாம் இல்ல. அவளுக்கு 23 வயசு ஆகுது. ஏய், எனக்கு என்ன வயசு ஆகுதுன்னு தெரியுமா? அவளுக்கும் எனக்கு 8 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கு. 8 வருஷம் தான் ஜிமின் டிஃப்ரெண்ட் இருக்கு. லூஸ் மாதிரி பேசாதடி. அவளை நான் அந்த மாதிரி பர்செப்டில் பார்த்தது இல்லடி. இதுக்கப்புறம் பாருங்க ஜிமின். விஜயன், குட்ட பேத்துற. பாருங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? என்னால முடியாது. ஜிமின், புரிஞ்சுக்கோங்க ஜிமின்.
இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும். அதுக்காக தான் நான் இதில் இவ்வளவும் பண்றேன். அதுக்கு அவசியமே இல்ல வயன். எனக்கு தேவை இல்லைங்கிற. உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு வேணும் ஜிமின். நீங்க வேணான்னு சொன்ன என்னால அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. எனக்கு குழந்தை வேணும். சரி வா, நம்ம ஏதாவது ஹோம்க்கு போய் அடாப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு உங்க மூலியமா தான் குழந்தை வேணும். வயன் புரிஞ்சுக்கோடி, இதெல்லாம் நடக்காது. இல்ல, இப்ப ஃபைனலா கேக்குறேன், உங்களால என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? முடியாது. இப்போ ஆஃப்டர் ஒரு 15 days கழிச்சு ஜிமின் தான் பவுட்டி லிப்ஸ்ல உங்களை எடப் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. மாப்பிள்ளை கெட்டப்ல அந்த மணவரையில எல்லாம் உட்காந்துருக்காரு. நீங்களும் ஜிமினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்னங்க முன்னாடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா அங்க இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் தான் பாவி, சி மனுஷியாடி நீலாம், எவ்வளவு கொட்டின புருஷனுக்கே கல்யாணத்துக்கு இவ்வளோ வேலை பார்ப்பாளா? லூசு பண்ணாடி நீனு அப்படின்ற மாதிரி அவரு உங்க மனசுக்குள்ளே ரொம்ப கதறிட்டு இருக்காரு. இந்த சைட் பார்த்தா டீனா தான், மா வேணாமா சொன்னா கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஒரு 4 hours கழிச்சு உங்களை ஒரு வழியா ரெடி பண்ணி முடிக்கிறாங்க. அழகா இருக்க. மா லூசாமா நீ? உன் பொண்ணோட வாழ்க்கையை நீயே இப்படி கெடுக்கிறியே. நான் என்னடி பண்ண? நீ என்ன பண்ணனா? அக்கா, அது அக்காவோட வாழ்க்கைமா. மனசாட்சி எல்லாமே என்ன போய் அம்மாவுக்கு 2 தரமா கல்யாணம் பண்ணி வைக்கிற? டீனா, உங்க அக்காவை எதிர்த்து உன்னால ஏதாவது பேச முடிஞ்சுதா? அந்த நிலைமையில என்னடி பண்ண சொல்ற? என்ன பொண்ணோட வாழ்க்கையை விட அவ உயிர் எனக்கு முக்கியம். மாப்பிள்ள ஒரு 2 நிமிஷம் லேட்டா போயிருந்தா உங்க அக்காவோட நிலைமை என் பொண்ணு இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. எனக்கு அவ வேணும்டி. எனக்கு தெரியும் நீயும் சந்தோஷமா தான் இருப்ப, அவ்வளவு சந்தோஷமா தான் இருப்பா. மாப்பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். 2 பேரையும் மாப்பிள்ளை சந்தோஷமா வச்சுப்பாரு. வயன் உன்னை நல்லா பார்த்துப்பாடா. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு அக்கா லைஃப பங்கு போடுறதுல விருப்பம் இல்லை. ஏன் அவளையும் ஒத்துக்கும் போது உனக்கு என்னடி பிரச்சனை? எல்லாத்தையும் அவ பார்த்துப்பா. பாருடா, சிரிச்சா மாதிரி மாதிரி இருக்காதடா, போமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க டீனா தான் அவங்க அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. இப்போ பொண்ணை கூப்பிட்டு வர சொல்றாங்க. டீனாவும் அப்படியே ஒரு மாதிரி நடந்து வரா. மாமா, டீனா ஏதோ பேசாத, அமைதியா இரு, முன்னாடி பாரு. நீங்களாச்சும் ஏதாவது சொல்லி நிறுத்துங்களேன் மாமா. எனக்கு மட்டும் என்ன ஆசையாடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு? சும்மா உங்க அக்கா கிட்ட நீ எடுத்து பேச. பாரு டீனா, புரிஞ்சுக்கோ. எனக்கு என் கூட இருக்கணும். அவ சந்தோஷமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, உயிரோட வச்சு இருக்கணும்டி. அந்த நிலைமையில அவளை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால முடியல டீனா, ப்ளீஸ் நீயும் சேர்ந்து படுத்தாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, நீங்க சூசைட் அட்டமே பண்ணிருப்பீங்க. ஜிமின் டீனாவை கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு லாஸ்ட் 2 secondsல ஜிமின் வந்து உங்களை காப்பாத்திருப்பாரு. எல்லாருமே ரொம்ப பயந்துருப்பாங்க. ஸோ உங்களோட பிடிவாதத்தினாலதான் இப்போ ஜிமினுக்கும் டீனாவுக்கும் மேரேஜ் நடக்குது. இந்த டீனா தான் ஒரு மாதிரி சாடா ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க ஜிமினும், டீனா தயவுசெய்து இப்படி வச்சிருக்காத மூஞ்ச, சகிக்கல. ஏமாமா மேக்கப் ஓவர் ஆயிடுச்சா? ஜிமின் தான் டீனாவை ஒரு மாதிரி பாக்குறாரு. என்னாச்சு மாமா? ஐயோ கடவுளே, எனக்கு வரதெல்லாம் பைத்தியமா தான் வருமா? அக்கா தான் முழு மெண்டல்னா இவ அரை மெண்டலா இருப்பா போல இருக்கு. ஐயோ இதுங்களை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவரு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. மாமா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. சரி அங்க பாரு அப்படின்ற மாதிரி இங்க ஜிமின் சொன்னதும் நீங்களும் அப்படியே சாரி டீனா அப்படியே பாக்குறா. இங்க ஐயர் தான், போதும் மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசாததும் மிச்சம் வைங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. இங்க நீங்களும் சிரிக்கிறீங்க. ஜிமின் தான், எது நீ பார்த்த அப்படின்ற மாதிரி ஐயர் ஒரு லுக்க விட்டுட்டு இப்போ உங்களதான் பாக்குறாரு. பார்த்தா நீங்க அவ்வளவு ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்னைய கல்யாணம் பண்ணக்குள்ள கூட நீ இவ்வளவு சந்தோஷமா சிரிக்கலடி.
உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறன்றதும் உனக்கு அவ்வளோ சந்தோஷம். இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்புல தான் உட்கார்ந்துருக்காரு. இப்போ தாலியும் வருது, கட்ட சொல்றாங்க. ஜிமின் தான் தாலிய கையில வச்சுட்டு உங்களே பாக்குறாரு. என்னங்க கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவரும் மன்னிச்சிட்டு டீனா அப்படின்னு சொல்லிட்டு டீனா கழுத்துலதான் தாலி கட்டுறாரு, குங்குமம் வைக்கிறாரு. அங்க இருக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாமே பினிஷ் பண்றாரு. இப்போ நைட்டு தான், ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக நீங்க தான் ரொம்ப ஆர்வமா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு சுத்தமா புரியல அங்க என்னதான் நடக்குதுன்னு. இங்க ஜிமின் தான் உங்களை இழுத்து ஒரு ரூம்குள்ள லாக் பண்ற. எனக்கு என்னங்க பண்றீங்க? நான் பண்றது இருக்கட்டுமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நிக்கி தானே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணும்ல. ஜிமின் ஷாக்கிங்கா உங்களே பார்த்துட்டு இருக்காரு. ஹலோ என்னாச்சு? இல்ல எனக்கு புரியல, நான் புருஷன்டி. ஆமா, யாரு பிள்ளைன்னா? ஏண்டி கல்யாணம் தான் பண்ணி வச்ச, இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் அப்படியே கொண்டாடியே ஆகணுமா? கல்யாணம் நடந்தா அதுவும் நடக்கணும் இல்லைங்க. சத்தியமா சொல்லு, நீ பைத்தியமா? சத்தியம் பண்ணு, நீ நார்மலா இருக்கன்னு சத்தியம் பண்ணு. யோ லூசா நீ, என்ன பேசிட்டு இருக்க? பின்ன எவடி ஒத்துப்பா? தன் புருஷனுக்கு இவ்வளவு ஆர்வமா கல்யாணம் பண்ணி எவடி செய்வா? பத்தாத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் இதெல்லாம் நான் கேட்டேனா? யோ நீ கேட்கல, என் தங்கச்சி சின்ன பொண்ணு, அவ எதிர்பார்ப்பால. எது அவன்கிட்ட கேட்டாளா? அவ கேட்க மாட்டா, அவ சின்ன பொண்ணு, அவ இதெல்லாம் இப்படி கேப்பா? நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். என்ன கொலகாரனா மாத்தாத, மரியாதை அவ வீட்டுக்கு கிளம்பலாம். என்னங்க லூசாங்க நீ, அதெல்லாம் உடனே எல்லாம் வர முடியாது, இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. இன்னும் என்னடி செய்யணும்? மறந்துட்டீங்களா? எனக்கு பண்ணாங்கல்ல. அது நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணதும் இப்போ கட்டாயத்துல கல்யாணம் பண்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. என்ன ஜிமின் இப்படி சொல்றீங்க? அவ என் தங்கச்சி பாவம் இல்லையா, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீதானே ஆசைப்பட்ட, நான் எவ்வளவோ வேணான்னு சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்னங்க? என்னால முடியாது, அதுக்கெல்லாம் நான் இன்னும் தயாராகல. ஜிமின் ப்ளீஸ்ங்க. வயான், நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு தூரம் பல்ல கடிச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கோமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் அந்த ரூம்குள்ள விட்டுட்டாங்க. அவருக்கும் பெரியவங்களை எதிர்த்து எதுவும் பேச முடியல, ஒரு மாதிரி கடுப்புல உள்ள போய் உட்கார்றாரு. பார்த்தா டீனா தான் பால் சொம்போட உள்ள வரா. ஜிமின் தான் பாக்குறாரு. மாமா என்ன இந்த பாலா? எனக்கு வேணாம், நீயே குடிச்சிரு. நிஜமாவா? நானே குடிச்சிடவா? குடிச்சுக்கம்மா, குடிச்சிரு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஒரே கல்ப்லயே அடிச்சிட்டா. ஜிமின் ஷாக்கிங்க. என்னடி ஒரு பேச்சுக்கு சொன்னா ஒரேடியா குடிச்சிட்ட? இல்ல மாமா, எனக்கு செம்ம பசி, சாப்பிட கூட சரியா விடல, அதான். உங்களுக்கு வேணுமா? இல்ல இல்ல மாமா. என்னம்மா? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குட்டா? தூங்கு தூங்கு, வந்து தூங்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே படுத்து தூங்கிடுறா. ஜிமின் தான், ஐயோ வயன் ஏன்டி என்ன படுத்துற? குழந்தை மாதிரி இருக்கா, இவ்வளவு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு வர இருடி அப்படின்ற மாதிரி ஜிமினும் இப்போ ஒரு நேரத்துக்காக தான் வெயிட் பண்றாரு. இப்போ டைமும் ஒரு 1:30 ஆகுது. இங்க பார்த்தா டீனா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஜிமின் அவளுக்கு பெட்ஷீட் கவர் பண்ணி விட்டுட்டு அவ ஃபோர்ஹெட், அதாவது அவ ஹேரை கேஷ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா தூங்கு, நான் மார்னிங் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே போயிடுறாரு. பார்த்தா உங்க ரூம்க்கு தான் வராரு. நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. புருஷனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோமே, தங்கச்சி கூட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பியிருக்கோமே, ஏதாவது ஒரு சின்ன கவலை இருக்காடி மூஞ்சில? அவ்வளோ சந்தோஷம். வரண்டி. ஜிமின் உங்க கிட்ட வந்து உங்க பக்கத்துல படுக்கிறாரு. பார்த்தா நீங்க ரொம்ப கியூட்டா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு அந்த இருந்த கோபம் எங்க போச்சுன்னே தெரியல. அவர் உங்க ஃபேஸை கப் பண்றாரு.
பையன், இன்னைக்கு டீனா விட நீ தாண்டி ரொம்ப அழகா இருந்த. சிம்பிள் மேக்கப் தான், ரொம்ப கியூட்டா இருந்த, ரொம்ப ரொம்ப அழகா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேஸை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவரோட ஐஸ் உங்க லிப்ஸ் கிட்ட தான் போகுது. அவரு அப்படியே உங்க லிப்ஸை லைட்டா கிஸ் பண்ணி சக் பண்றாரு. நீங்களும் அப்படியே தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி ஐஸ் ஓபன் பண்ணா ஜிமின் உங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஷாக்கிங்ல ஜிம்மை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. ஏய், என்னடி கிஸ் பண்ண அப்படி தள்ளுவியா? யோ, இங்க என்னையா பண்ற? உன்னை தங்கச்சி கூட தானே விட்டுட்டு வந்த. ஏன்டி சொல்ல மாட்ட? ஏன் சொல்ல மாட்ட? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா வயனு? நான் ஏன் வருத்தப்படணும்? நான் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். அதானே எனக்கு புரிய மாட்டேங்குது. முன்னெல்லாம் என்னை யாரு கூடயும் ஷேர் பண்ணிக்க, சும்மா விளையாட்டுக்கு சொல்லல தாம் தும்னு குதிப்ப. இப்ப என்ன அசால்ட்டா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட? பத்தத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல வேற அனுப்பி வைக்கிற. அது 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 வந்து நம்மளால முடியலங்கும் போது முடியறவங்களுக்கு வழி விடணும்ல. ஜிமின் அப்படிங்கள பார்த்து மறைக்கிறாரு. சரி சரி, மறைக்காதீங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? அங்க அவ தனியா இருப்பா. அவ தூங்கிட்டா. என்ன, தூங்கிட்டாளா? ஆமா, சின்ன பிள்ளைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா தூங்காம என்னடி பண்ணுவா? ஹலோ மிஸ்டர், நீங்க என்ன கல்யாணம் பண்ணும்போதும் நான் சின்ன பிள்ளையா தான் இருந்தேன். இருந்தும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்னை விட்டா வச்சிங்க. அது நான் ஆசைப்பட்டு லவ் பண்ணி பண்ண கல்யாணம், சரியா? இது அப்படி கிடையாது, ஃபோர்ஸ்ட் மேரேஜ். அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நீங்க பாக்குறீங்க அவ ஏதாவது ஃபீல் பண்ண போறாங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டா, அவ நல்லாதான் இருக்கா. இல்லை ஜிமின், பையன் டயர்டா இருக்குடி. எனக்கு அங்க படுத்தா தூக்கம் வரல, எனக்கு அங்க படுக்கவும் பிடிக்கல. ரொம்ப டயர்டா இருக்குடி. டே ஃபுல்லா நின்று காலெல்லாம் வலிக்குது. பேசாத, தூங்கு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டா ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்குறாரு. நீங்களும் எதுவும் சொல்லலை. ஸோ அப்படியேதான் டேஸ் ஸ்கிப் ஆயிருக்கும். இப்போ உங்க வீட்டுக்கு கிளம்புறீங்க. இங்க உங்க அப்பா அம்மா தான் ஜிம்மினை பாக்குறாங்க. மாப்பிள்ள, கவலைப்படாதீங்க மாமா, உங்க 2 பொண்ணையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள, பார்த்து பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஓகே சொல்லிட்டு இப்போ கார் தான் டிரைவ் பண்றாரு. நேரா வீட்டுக்கு வாசல்ல வந்து கார் நிக்குது. இப்போ ஜிமினும் டீனாவும் தான் 2 பேரும் உள்ள வராங்க. நீங்க தான் ஜிமின் உங்க கையை ஹோல்ட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. டக்குன்னு நீங்க 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டு அத்தை அப்படின்னு சொல்றீங்க. என்னம்மா? ஆரத்தி எடுத்துட்டு வாங்க, கல்யாணம் ஆகி முதல்ல மாப்பிள்ளையும் மருமகளும் வீட்டுக்குள்ள வராங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் ஓடுறீங்க. நீ எங்கடி ஓடுற? இருங்க, ஆரத்தி கடிச்சு எடுத்துட்டு வர, அல்லாம எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்களை ரைட் ஹேண்ட்லயும் டீனாவை லெஃப்ட் ஹேண்ட்லயும் பிடிச்சிட்டு நிக்கிறாரு. ஜிம்மின் அம்மா தான் கன்ஃபியூஸ்டா ஜிம்மினை பாக்குறாரு. என்னம்மா பாக்குற? 2 மருமக தான், சுத்து அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவங்கள சிரிச்சுக்கிட்டே 3 பேருக்குமே ஆரத்தி எடுக்கிறாங்க. நீங்க ஜிம்மினை பார்த்து சிரிக்கிறீங்க. இங்க டீனா அவங்க அத்தைய பார்த்து கண்ணடிக்கிறா. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே இப்போ 3 பேருக்கு போட்டு வச்சுட்டதும் 3 பேருமே வலது கால உள்ள எடுத்து வச்சு உள்ள வரீங்க. உங்களுக்கு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, பட் நல்லா இருக்கு. உள்ள வந்ததும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் சோஃபால உட்கார வச்சுட்டு நீங்க பால் பழம் எடுக்கதான் போறீங்க. பால் பழம் எடுத்துட்டு வந்து இங்க ஒரு கிளாஸ்ல மில்க் தான் ஜிமின் கிட்ட குடுக்குறீங்க. என்னடி இது? ஏன் உங்களுக்கு திரும்பவும் சொல்லணுமா? என்ன பண்ணணும்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி இங்க ஜிமின் கொஞ்சம் குடிச்சிட்டு டீனாட்ட குடுக்குறா. டீனா கொஞ்சம் குடிச்சிட்டு உங்ககிட்ட குடுக்குறா. ஜிமின் டீனாவை பார்த்து சிரிக்கிறான். என்னடி, மாமா தான் சொன்னார்ல, அப்போ 3 பேரும் ஒண்ணுதானே? இந்தா நான் குடிச்சிட்டேன், நீ மிச்சத்தை குடிச்சிரு. இங்க அவங்க அத்தைக்கு தான் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. அவங்க ரொம்ப ஹாப்பியா டீனா கிட்ட வந்து அவளுக்கு இந்த சொடக்க எடுத்துட்டு அவ சிக்ஸ்ல கிஸ் பண்றாங்க. அவளும் சிரிச்சுக்கிட்டே ஐ லவ் யூ டூ அத்தை, ஆல்வேஸ் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொன்னது ஜிமின் பயங்கரமா சிரிக்கிறான். இங்க என் புடிடி கைய வலிக்குது அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துதான் சொல்றா. நீங்களும் அதை வாங்கி ஜிம்னை பாக்குறீங்க, குடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
நீங்களும் குடிச்சிடுறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு, பட் நல்லா இருக்கு, ஜிமினுக்கும் இது பிடிச்சிருக்கு. இப்போ 3 பேருமே ரூம்குள்ள போறீங்க. நீங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பக்கத்து ரூமுக்கு தான் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமின் என்னடி பண்ற? என் ட்ரெஸ் எல்லாம் நான் பக்கத்து ரூம்ல வச்சுக்கிறேன். எதுக்கு? இல்ல, இந்த ரூம்ல நீங்களும் டீனாவும் இருங்க, நான் பக்கத்து ரூம்ல இருக்கேன். சாவடிச்சிருவேன். முடிட்டு இங்கே இரு. ஜிமின், அக்கா, இப்ப எதுக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க? பரவாயில்ல, 3 பேரும் ஒரே ரூம்ல இருக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இங்க டீனா தான் சொல்றா. எனக்கும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்றான். அது சரியா வராதுங்க, அதெல்லாம் சரியா வரும், மனசுதான் முக்கியம், ட்ரெஸ் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். ஸோ இப்படிதான் டேசஸ்லாம் போகுது. ஓகே, இதோட நான் இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த பாட்டை நான் என் பண்ணிக்கிறேன்டா. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷார்ட்டில் கண்டிப்பாக இந்த ஸ்டோரி ஃபினிஷ் ஆகிடும். இந்த பாட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷார்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அம்மீஸ். அன்யோ.